பண்ணிட்டு நீங்க மட்டும் வாக் அவுட் பண்ண முடியாது பார்வதி. புரியல, நீ பதிவு பண்ணியா? இல்ல அதான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரட்டும். புரியல. அத பாக்கும்போது எனக்கு அது தப்பா தான் தெரிஞ்சது. நான் வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேனா இல்ல நேத்து நடந்ததோட அத கில் பண்ணனும்ன்றது மட்டும் தான் எனக்கு சொன்னது. வணக்கம் மக்களே. டே 14ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணேன்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்னடா இது வீக்ல வந்து ப்ரெஷ் டூத் பேஸ்ட் இதெல்லாம் காணுன்ற மாதிரி சொல்றீங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு தலைக்கிட்ட வந்து வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பேசினாங்க, எண்டிங்லுமே அந்த ஒரு கான்வர்சேஷன்ல போய் முடிஞ்சது. கண்டிப்பா இது வீக்கெண்ட்ல வந்து பேசப்படுமான்னு தெரியல. என்னடா எவனோ ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, அவங்க வன்மத்தெல்லாம் கக்கிறதுக்காக வந்து இது மாதிரி பொருட்கள்ல காட்டுற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது யாரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. தெரிஞ்சு பார்வன் திவாகர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இது சொல்ல முடியாது, வேற யாரா வேணா இருக்கலாம். ஆனா இது டிஸ்கஸ் பண்ணி இது சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஆனா இது ஒரு டாஸ்கா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா விசஸ் வியானா, இரண்டு ஒரே மண்டையில் இருந்த ஆடுகள் பிரிந்து சென்றனன்ற மாதிரி ரெண்டு பேருமே செம க்ளோஸ் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க்ல வந்து வியானா சுபிக்ஷாவை போட்டு கிழிச்சது வந்து சுபிக்ஷாக்கு பிடிக்கல போல. அவங்க வந்து பாயிண்டா கேட்கறாங்க. சூப்பரா நம்ம நேத்து எபிசோட்ல சொல்லியிருந்த மாதிரி தான் இது. அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு அவங்களுக்கு யாரெல்லாம் தோணுதோ அந்த ரேங்கிங்ல கொடுத்துருக்காங்க. அதை ஏத்துக்காது அவங்களோட விருப்பம். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. வேற வந்து இல்லப்பா எனக்கு கொடுத்தது எனக்கு சாக்ரிஃபை தான், பட் ஆனா 1 and 2 நீங்க இக்க சாக்ரிஃபைன்றீங்க, பட் ஆனா அங்க ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பயங்கரமா வியனாவை வந்து நாக் அவுட் பண்ண மாதிரி போயிட்டாங்க. அதுல வியனாக்கு முடிஞ்சு மாதிரி என்னடா இது இந்த பொண்ணு இப்படி கேக்குது, ஓகே டன் நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து போப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன டாஸ்க்லயே வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போன மாதிரி இருக்கு. அப்புறம் நைட்டு முடிஞ்சு காலைல விடிஞ்சு மியா மியா சாங் போட்டு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம விக்ரமும் இவங்க பேசிட்டு இருக்காங்க, அரோரா பேசிட்டு இருக்கப்ப, ஆனா விக்ரமண்ணா நீங்க இவ்வளவு சீக்கிரம் கோப்பட மாட்டீங்களே, லாஸ்ட் போறப்ப போடலன்னு சொன்னா, ஆமாங்க இந்த பாரு நாங்க பைத்தியம் மாதிரி பண்ணிருக்குது அப்படின்ற மாதிரி நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்காது. போடல 1 hour எபிசோட்ல ஓவரா பண்ணிருக்குங்க பாரு. அவரு விக்ரம் கடுப்பாயிட்டு வந்து ஒரு மாதிரி மங்கமா கலாச்சிட்டு அந்த மாதிரி போடிட்டு போயிருக்காரு போல இருக்கு. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொல்றாரு, பாரு நீங்க வந்து ஓகே என்னன்னா சொல்லுங்க, பட் ஆனா வக்ரம்ங்கிற வார்த்தை வேணா அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. கரெக்ட் தானே? இப்ப பாருவை மட்டும் எதனா சொன்னா இதை சொல்லாதீங்க, இதை பேசாதீங்க, காமு பாரு பிரச்சனை இல்லை, எனக்கும் அவருக்கும் இருக்குது, நாங்க பேச சால்வ் பண்ணிக்கிறோம், யாரும் குறுக்க வந்து பேச வேணாம். இப்ப பாருக்கு ஒண்ணுனா மட்டும் பாருவை பத்தி நம்ம எதுவும் பேசக்கூடாது, பாருக்கு பிடிக்காது எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பாரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்ப ஆப்போசிட்ல எடுத்தாங்கன்னா ஓகே டன் போனு தானே வாண்டடா நான் சொல்லுவேன். அது அப்படிலாம் கிடையாதுங்க, உங்க என்ன என்ன வேணா புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாரு பண்றதுதான் வக்ரத்தனம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கப்பா. இன்னொரு பக்கம் நம்ம திவாகர் இந்த கேமரா திரும்பினதுல இருந்து கேமரா கிட்ட போய் ஆட்டுறாரு கைய. இது மாதிரி நான் ஒரு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லா கேமராலும் போய் கெஞ்சரா ஒரு ரீல் பண்றதுக்காண்டி. கேமரா மதிக்கவே இல்லை. எப்பா இந்த ஆடு தண்ணி தெளிச்சு தலையாட்டினா விட்டுவாங்களே ஒரே விட்டு, அது மாதிரி கேமரா கையாட்டி கேமரா மட்டும் லைட்டா ஷேக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உடனே ஒரு ரீல் பண்ண ஆரம்பிச்சதுனால கேமரா பின்னாடி இருக்க யாருமே திவாகருக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டெப் எடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படியே நிக்கிறாங்க. கமருதீனே கலாய்க்கிறதுக்கு அவன டூல் வேணும் போல. அதனால கேமரா திரும்ப பார்த்துட்டு கேமரா ஒர்க் ஆகுதுன்னு ஓடி போறாப்புல. ஓடி போயிட்டு இந்த பரதேசி படத்துல இருக்க ஒரு டைலாக் தான் பேசுறேன், நாயன்மாரே அப்படின்னு சொல்லிட்டு சரியான பண்ணு. இப்ப திவாகர் பண்ணது வந்து வெளியே மக்களுக்கு பிடிக்காம இருந்தது, அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிடிக்காம இருந்தது, இப்ப கேமராக்குமே பிடிக்காம போச்சு. இன்னொரு பக்கம் வந்து எஃப்ஜே ஜெயிலுக்குள்ள போட்டு காலைல விடிஞ்சதுல இருந்து தூங்கிட்டே இருந்தாப்புல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஜே தூங்குறாருன்னு சொல்லிட்டு. பெருசா அது ரியாக்ட் பண்ண மாதிரியோ அவரை வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் பிக் பாஸே வந்து நம்ம எஃப்ஜே உள்ள கூப்பிட்டு என்ன பிரச்சனை உனக்கு, எதனாலப்பா தூங்கிக்கிட்டே இருக்க, இதுக்கு அவனுக்கு சோறு போட்டு காசு கொடுத்து உள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கறத இன்டைரக்டா கேட்டாப்புல. அவர் இல்ல பிக் பாஸ் எனக்கு வந்து இந்த ஜெயில இருந்தது வந்து சுத்தமா முடியல, ஒரு மாதிரி தூக்கமா வந்துட்டு இருக்கு, அங்க சரியா தூங்கல, திவாகர்ல ரொம்ப கொடுப்பேத்திட்டாரு. சரிப்பா இதுக்கப்புறம் தூங்காம இருக்கணும், என்ன பண்றேன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் என்னோட அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நீ உட்காரவே கூடாது, தக்காளி உட்கார்ந்தாதானே நீ தூங்குற, நின்னுனே இருற தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேற வழியே நின்றுட்டு இருந்தாரு. அவர் ஒரு பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க சோபால. மனுஷன் கடைசியில நின்றுகிட்டே தான் இருக்காப்ல. பெஸ்ட் ஒஸ்ட் யாரு இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேட்கறாங்க. அதுல வந்து வெஸ்ட்ங்கிற இதுல வந்து நம்ம எஃப்ஜே பேரையும் கானவனத்து பேரையும் சொன்னாங்க. ஒரு சிலர் வன்மத்தின் பேர்னால வந்து கானவனத்து பேரை சொல்லல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒஸ்ட்ல வந்து திவாகர் அடின்னு போட்டு அடிச்சுட்டாங்க. ஆனா கனியை ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. கனியும் பட் ஓகே தான், கனியோட ஒஸ்டா பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனா அதை கம்பேர் பண்றப்ப விக்ரம் பேரெல்லாம் சொல்றப்ப யாருன்னா ஒருத்தர் பாரு பேர் சொல்லி இருந்திருக்கலாம். பட் விக்ரம் நல்லா பண்ணாரு. விக்ரம் கம்பேர் பண்றப்ப பாரு வந்து ஒரு மாதிரி வக்கரத்தனமா பண்ணாங்க, விக்ரம் நல்லதா பண்ணாரு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு இது முடியறப்ப இந்த டாஸ்க்லயே பாத்தீங்கன்னா நம்ம பாரு போயிட்டு அரோராவை வந்து சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு திவாகர் ஏத்தி விட பாரு வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க.
என்ன சொல்றாங்க இது இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அரோராவை வந்து நோஸ் கட் பண்ணி அரோராவை அசிங்கப்படுத்தணுங்கிறது அவங்களோட குறிக்கோளா இருந்து அவங்க வக்கரத்தை வந்து கக்குறாங்க. அரோரா வந்து ஸ்டாண்ட் எடுத்துறாங்க. ஹலோ இல்லைங்க, என்ன நீங்க பாட்டு ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டு போறீங்க, என்ன நான் பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு, எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணீங்களா தப்பு கிப்புன்னு, நான் டாஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்னு பேசுறாங்க. உடனே பாரு வந்து ஐயோ எனக்கு தெரியாதுமா, டாஸ்க் முடிஞ்செல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் கூட்டுவா நான் பேசுறேன், எல்லாரும் கூட்டுவா பேசுறேன்னு சொன்னது பாரு. ஓகேன்னு சொல்லி எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி அரோரா கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமாவும் திருப்பி பாரு போயிட்டு வீல் எக்ஸ்பிளைன்டு, இது மாதிரி பண்ணிச்சு, இது வந்து ரொம்ப தப்பு, இப்படி பண்ணது ரொம்ப நீ அவங்க கேமுக்காக பண்ணியிருக்கலாம், டாஸ்க்குக்காக பண்ணியிருக்கலாம், இப்படி என்ன வேணா பண்ணியிருக்கலாம், அது உங்களோட விருப்பம், பட் எனக்கு தோணுச்சு நான் இப்படிதான் சொன்னேன்னு சொல்லி பாயிண்டா தெளிவா சொல்லிட்டாங்க பாரு. அதுக்கப்புறம் அரோரா வந்து ஒரு ஸ்பீச் வைக்கிறாங்க. ஏம்மா நான் இதுக்காக தான் பண்ணேன், நான் வந்து யாரையும் வேணும்லாம் பண்ணல, நான் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யாரும் புரியலங்கிறதுக்காக தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தவிர்த்து எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு வன்மமும் கிடையாது அப்படின்னு நம்ம அரோரா கிளியர் கட்டா சொன்னதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட் சில பேர், அந்த கெமி நிறைய பேர், வினோத் எல்லாம் எழுந்து அரோரா சப்போர்ட் பண்ணதை பார்த்துட்டு நம்ம பாரு அப்படியே அண்டர்பல்ட்டி, ஐயோ ஏங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அங்கேயே கீல் பண்ணிட்டேன், நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு விட்டேன், இங்க வரைக்கும் நான் கொண்டு வரல, ஏய் பாக்குறவன பியான பையனா, இவ்வளவு நேரம் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வா பேசுனேன், இது தப்பு இப்படின்னு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாண்டடா போய் பேசினதெல்லாம் பாரு. அதுதான் வந்து நம்ம கேப்டன் தலை வீட்டு தலை வந்து கேப்டன் அப்படி ஏமா அப்படின்னா அவன் கூப்பிட்டு என்னன்னு இல்லைங்க திவாகர் சொன்னாரு, இதுக்கும் சம்மந்தம் கண்டு முடிச்சு விடுதானே, இவ்வளவு நீட்டா சொல்லிட்டு என்ன கதைன்னு அதை பாரு வசமா சிக்கி கொட்டார்கள். பாரு வந்து நம்ம அரோராவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இந்த இடத்துல தானே தன் வாயால் கெட்டு தலையில மண்ணு போடுன மாதிரி பங்கமான நோஸ் கட்டு நம்ம பாருக்கு. அதுவும் அரோரா பண்ணது வேற லெவல். இப்ப சும்மா இருந்த அரோராவை இவங்களே வந்து ஏத்தி விட்டு உள்ள இன்னும் ஒரு 90 நாள் உட்கார வச்சிருவாங்க போல இருக்கே. அங்கேயோட முடியல பாருவோட வக்கர புத்தி. அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு நம்ம திவாகர் கூட்ட இந்த பாரு திவாகர் காம்போவே ரொம்ப கேவலமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் உங்க கூட இருந்தாப்புல, உங்க புத்தி தெரிஞ்சு போயிட்டாப்புல, விட்டு தொலை வேண்டியதானே. நாங்க வெளியே மக்கள் எல்லாம் கதறின்னு கதறணும், கமு பாரு கூட சேராதன்னு. அதெல்லாம் கேட்கல. யார் என்ன சொன்னாரோ இல்ல அவன் மண்டையில என்ன எதாச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்வை விட்டு விலகி நம்ம அரோரா கூட செஞ்சுட்டான். அரோரா கூட சேர்றது சரியோ தப்போ, பட் ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கான், தேவையில்லாத பிரச்சனைக்கு போறது இல்ல, ஓகே டன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, அவன் இது பண்ணிக்கலாம். ஆனா பாரு கூட இருந்தப்பெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் கத்தி கித்தி அவன் பெரிய கெடுத்து சுத்தி இருக்கவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தான். இது ஓகேன்ற மாதிரி போயிடுச்சு. இது பாருக்கு தான் பொசசிவா இருக்கு, காம வந்து நம்ம கூட இல்லையே, போய் அரோரா கூட சுத்திட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க டாக்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான் பாருக்கிட்ட வந்து காம பிரிச்சுட்டு போன மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி வெளியே யாரும் பேசக்கூடாது, உன்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க எதுக்குமா பண்ற, இந்த மாதிரி காசு பேசி பேசி பேசியே எல்லாரும் வளர்த்து விட்டு நீயும் ஒரு மாதிரி வளராம கேவலமா நெகட்டிவ் ஃபேம் ஆகிட்டு இருக்கேன். தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நம்ம ஒயில் கடை வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த 2 பீஸும் மதிக்கல கேட்கல எதுவும் பண்ணல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா வீட்டு தலை டாஸ்க் வந்து இப்பயே முடிச்சு விட்டுருவோம்ப்பா. இப்பயே முடிச்சு வீட்டு தலை டாஸ்க்ல வந்து வீட்டு தலை யாருங்கிறத நியமி வச்சிருவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லாம் தள்ளிப்போ வேணான்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிட்டாங்க, இந்த பால் டாஸ்க்னு சொல்லி. ஆல்ரெடி தெலுங்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அது மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆன யார் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டில் செலக்ட் ஆன நம்ம எஃப்ஜே அண்ட் கானம் வினோத், ஆல்ரெடி வீட்டு தலையா இருக்கு நம்மளோட சபரி, அப்புறம் அந்த டாஸ்கில் வின் பண்ணி இந்த வீட்டு தலை பாஸ் வாங்கின நம்ம சுபிக்ஷா, 4 பேர் நிற்கிறாங்க. வாலில் நிற்கணும். ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸாக வந்து யார் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அந்த நிற்கிற அந்த பொசிஷனை வந்து அந்த கம்பி எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா கீழே விழுந்துருவாங்க, அவங்கள வந்து பயங்கரமாக டார்கெட் அடிச்சு எடுத்துடுவாங்க. அடுத்து நம்ம சபரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவா கானம் வினோத்தான்னு சொல்லி ஒரு மாதிரி நிற்கிற எல்லாருமே வந்து எஃப்ஜே பிடிக்கல எஃப்ஜே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா எஃப்ஜே பக்கத்துல சுபிக்ஷாவோ இல்ல சபரியோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா எஃப்ஜே தூக்கிருப்பாங்க. அங்க நிக்கிறது கானா வினோத் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தை பாயிண்ட் பண்ணி அடிச்சு நொறுக்கினாங்க. ஆனா தலைவனோட அந்த கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா கம்மியும் பண்ணதுக்கு அப்புறம் வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்றாங்க இல்லனே முடிஞ்சு போச்சு கீழே இறங்குங்க, இல்லப்பா மேல தலைவர் சொல்லிட்டோம், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி செம்மையா இருந்துச்சு. நம்ம திவாகர் ஒண்ணுமே டேலண்டே இல்லாம டேலண்ட் இருக்கதான் நினைச்சு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சுத்திட்டு இருக்க, அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு மாதிரி தூக்கி பிடிச்சி கொண்டாடின மக்கள் கண்டிப்பா இந்த கானா வினோத் அவர்களோட இந்த டேலண்ட்டையும் கண்டிப்பா மதிக்கணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அவரால் எவ்வளோ முடிஞ்சுமோ அந்த டஃப் கொடுத்த அப்படி வீட்டு தலையா நம்ம எஃப்ஜே செலக்ட் ஆயிருக்காரு. அடுத்த வாரம் வீட்டு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. எஃப்ஜே அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு குறிப்பா இந்த 2 வாரம் வந்து சூப்பரா பாயிண்ட் பண்ணி வியானாவையும் பார்வையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட குற்றங்கள் எல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. கத்தாம கொஞ்சம் காமன் கம்போஸ்டா கொஞ்சம் அக்ரெஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. சேம் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி வீட்டு பொருட்கள் காண போச்சு, பிரஷ் காணும்னு சொன்னாங்களோ, எண்டிங்லயும் அதே பிரஷ் பேஸ்ட காணுன்ற மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிச்சு விட்டாங்க. வீக்கெண்ட்ல இதுக்கான தீர்வு கிடைக்குமான்னு தெரியல. இந்த வீக்கெண்ட்ல யார் போவாங்கிறது நமக்கு புரியல. ஓரளவு வெயிட் அண்ட் வாட்ச். சாட்டர்டே வந்துடுச்சு. எபிசோட பார்த்துட்டு யார் போவாங்கிறத அடுத்த வீடியோல உங்களை சொல்லறதுக்கு முன்னாடி உங்களிடம் இந்த விடைபெறும். பாய், see you.